ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான பாசி பருப்பு பாயசம் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாமே தேவையான பொருட்கள். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரை கப் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த பச்சை வாடை போனப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அதே குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம காடமம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 காடமம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம cashew நட்ஸை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஜாகரி சேர்த்துக்க போகிறோம். சுகருக்கு பதிலாக ஜாகரி ஆட் பண்ணுறோம். சுகரும் சேர்த்துக்கலாம் இஃப் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச பாசி பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம ஒரு குக்கர் லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசிலுக்கு இதை விடணும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம டேஸ்டி Pasi Paruppu Payasam is ready. Thanks for watching.